பரிசுத்த ஆவியானவரை குறித்து தொடர்ந்து சத்தியத்தை, போதனையை நாம் கேட்டு வருகிறோம். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவரும் புறஜாதிகளும், நீங்களும் நானும் புறஜாதிகள். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் புறஜாதிகளுக்கு செய்கிற ஊழியத்தை, நமக்கு செய்கிற ஊழியத்தை வேத வசனத்தின்படி உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகின்றேன். அதுக்கு முன்னால ஒரு காரியத்தை உங்க மனதில் நீங்கள் தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். அது என்ன காரியம் என்றால், யூதன் புறஜாதியான். யூதன் விருத்த சேதனம் உடையவன், நாம் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ஆகவே அந்த யூதனோடு புறஜாதியாராகிய நம்மை தேவன் ஒன்றாக்கி இருக்கிறார். இத அஸ்திவாரமா உங்க மனசுல தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். இதுக்கு 2 வசனத்தை எடுத்து காண்பிச்சுட்டு, அப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த புறஜாதிகளுக்குள்ள, விசுவாசியான புறஜாதிகளுக்குள்ள செய்கிற ஊழியத்தை உங்களுக்கு வேத வசனத்தின்படி எடுத்து காண்பிக்க விரும்புகின்றேன். ஆகவே அதுக்கு முன்னால உங்க ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நானும் யூதனும் புறஜாதியும். அதை 2 வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். ஒன்று எபேசியர் வேத வசனத்தை சீக்கிரமா திருப்பணும், பார்க்கணும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2:18. அந்தப்படியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்று இருக்கின்றோம். இந்த வசனத்தை வாசிங்க 1, 2, 3 வாசிங்க. அந்தப்படியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலம் பெற்று இருக்கிறோம். யார் மூலம் பெற்றோம்? இயேசுவின் மூலம். யாரிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை? பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை. யாரை கொண்டு? ஆவியானவரை கொண்டு. ஆவியானவர் தான் பிதாவிடத்தில் நம்மை சேர்த்தார், பிதாவிடத்துல நம்மை சேர்த்தார். அங்க என்ன வாசிக்கிறோம்? இரு தரத்தாரும். அதான் யூதன் புறஜாதி. இந்த யூதனும் புறஜாதியாக இரு தரத்தாரும் ஆவியானவரால் பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அப்ப ஆவியானவருக்கு தேவனுடைய திட்டம் தெரியும். அது என்ன? யூதன் புறஜாதி. இந்த தேவனுடைய திட்டத்தை எங்கே சொன்னார்? ஆபிரகாமுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? பூமியின் சகல குடும்பங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே யூத குடும்பம், புறஜாதி குடும்பம் 2ம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார். தேவனுடைய திட்டம் இயேசுவுக்கும் தெரியும், ஆவியானவருக்கும் தெரியும். ஏனென்றால் 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இயேசுவுக்கும் தெரியும். அது என்ன? புறஜாதிகளை யூதர்களோட நான் ஒன்றாக்க போறேன். புறஜாதிகளும் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இயேசுவுக்கும் தெரியும். ஆகவேதான் இயேசு அந்த சீசரிடத்துல சொன்னார், இந்த மந்தையில் இல்லாத அநேக ஆடுகள் உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். அப்ப இயேசுவுக்கும் தெரியும் யாருடைய திட்டம்? பிதாவுடைய திட்டம் என்ன? யூதனும் புறஜாதியும் ஒன்றாக வேண்டும். இயேசுவுக்கு தெரிகிறது, ஆவியானவருக்கும் தெரியும். 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆகவேதான் வசனம் வாசித்தோம், நாம் இருதரத்தாரும் ஆவியினாலே பிதாவிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்ப ஆவியானவர் தான் யூதனையும் நம்மையும் பிதாவிடத்துல ஒன்றாய் சேர்த்திருக்கிறார். நம்ம எல்லாம் பிதாவிடத்துல சேர்க்கப்பட்டவர்கள். இனிமே சேர்றதில்ல, பிதாவிடத்தில் நாம் சேர்க்க
பட்டவர்கள் ஒன்று இருதரத்தாரும். அடுத்தபடி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12:13 நான் வாசிக்கிறேன். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். ஓகே, இந்த வசனத்தை பார்த்து வாசிங்க. 1 2 3 வாசிங்க. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே, போதும், ஒரே ஒரே அந்த ஆவியானவரால் ஒரே சரீரத்துக்குள்ளாக, வாசிக்க, ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். அந்த ஒரே ஆவியானவர் தான் யூதனையும் புறஜாதியையும் ஒரே சரீரத்துக்குள்ளாக கொண்டு வந்தார். அதான் இயேசுவுக்குள்ள, இயேசுவின் சரீரத்துக்குள்ள. ஒன்ன தெளிவா வச்சுங்க, நம்மளாம் இயேசுவின் சரீரத்துல தேவன் கொண்டு வந்தார், ஆவியானவர் கொண்டு வந்தார். ஆகவே நாம் எல்லாரும் இயேசுவின் சரீரத்திலே இணைக்கப்பட்டவர்கள் மாத்திரம் அல்ல, அந்த ஆவியானவராலே அந்த சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அந்த ஆவியானவரால் தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆவியானவருடைய வேலை. ஆவியானவர் யூதனையும் புறஜாதியும் இப்ப என்ன பண்ணி இருக்கிறார்? ஒன்றாக்கி இருக்கிறார். 1, சரீரத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். 2. ஆகவே எதை தெளிவா புரிஞ்சுக்கணும்? நானும் யூதனும் ஆவியானவருக்குள்ள ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஓகே, இன்னொரு வசனத்தை இப்போது வாசிக்க போகிறோம். ரோமர் 15ஆம் அதிகாரம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. ரோமர் 15-12 12-13 1 2 3 வாசிங்க. மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். அடுத்த வசனம், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் உங்களை நிரப்புவார். பாருங்க, 12ஆம் வசனம் வாசித்தோம். ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படி எழுவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் என்ன வைப்பார்கள்? நம்பிக்கை வைப்பார்கள். யார் தோன்றுவதை குறித்து? இயேசு தோன்றுவதை குறித்து. அவர் யார்? ஈசாயின் வேர். அவரிடத்தில் நீங்களும் நானும் என்ன வைப்போமா? நம்பிக்கை வைப்போமா? இது சொன்ன தீர்க்க தரிசனம். ஓகே, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகின்றேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்வோம். ஓகே, அப்போஸ்தலர் 13 வசனத்தை தயவு செய்து கவனமா பாருங்க. நான் உங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 15 வாசிங்க. 8-9 1 2 3 இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். பாட்டுங்க, யூதர்களுக்கு தான் இப்ப பேதுரு சொல்றாரு, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு, யூதர்களாகிய நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தது போல புறஜாதியாகிய இவர்களுக்கும் பரிசுத்த ஆவியை தந்தார். பாத்தீங்களா? யூதர்களுக்கு தந்தது போல உங்களுக்கும் தந்திருக்கிறார். யூதர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்தது போல நமக்கும் தந்திருக்கிறார். அப்போ இதுல என்ன புரிஞ்சுக்கணும்? யூதர்களுக்கு தந்ததெல்லாம் எனக்கும் அவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஐயா, யூதர்களுக்கு எதை தந்தார்?
ஆபிரகாமுக்கு தந்தது போல நமக்கும் தருகிறார். ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு தருகிறது போல நமக்கும் தருகிறார். யூதர்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்தது போல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல முதல் 120 அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். இப்ப யூதர்களை பார்த்து பேதுரு சொல்லுகிறார், நமக்கு தந்தது போலவே புறஜாதியாரை இவர்களுக்கும் பரிசுத்த ஆவியை தந்தார். 3 வசனத்தை காண்பிச்சேன். 1, ஆவியானவர் இருதரத்தாரையும் பிதாவிடத்துல சேர்த்திருக்கிறார். 2, ஆவியானவர் யூதனையும் புறஜாதியையும் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுக்கவும் ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கவும் கிருபை செய்திருக்கிறார். 3, யூதர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றது போல நமக்கும் அவர் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். இதோட மேன்மையான காரியத்தை அடுத்த வசனத்துல வாசிக்க போறோம். 9ஆம் வசனம். தம்பி 9ஆம் வசனம் போடு. வாசிக்க. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். நல்ல கவனிங்க. இப்ப நமக்கும் யூதனுக்கும் எந்த வித்தியாசம் இல்ல. நானும் யூதனும் ஒன்றாக இருக்கிறோம். இந்த செயல்பாடை செஞ்சது யாருன்னு கேட்பேன். ஆவியானவர் சொல்லணும். இந்த செயல்பாடை செஞ்சது யாரு? ஆவியானவர். ஆவியானவர் இந்த புறஜாதிகளுக்குள்ள எங்கே துவக்கினார்? அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் புறஜாதிகளுக்குள்ள துவக்கின துவக்கம் எங்கே? இங்க வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிக்க. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கு யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். எதை சுத்தமாக்கினார்? இருதயத்தை. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்ப புறஜாதிகளுக்கு ஆவியானவர் எங்கே துவக்கினார்? நம்முடைய ஆவியில. ஆவிதான் இருதயம், இருதயம் தான் ஆவி. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமா, நமக்கும் அவர்களுக்கு வித்தியாசம் இராதபடி செய்து நம்முடைய இருதயத்தை அவர் என்ன ஆக்கினார்? பரிசுத்தம் ஆக்கினார். அப்ப ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு எங்க துவக்கினார்னு கேட்பேன். நம்முடைய ஆவி அல்லது இருதயம் சொல்லணும். ஆவியானவர் உங்களுக்கு எங்களுக்கு துவக்கத்தை எங்க துவக்கினார்? நம்முடைய ஆவி அல்லது இருதயம். இதான் முக்கியம். அப்ப சாலமோன் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாமே இனிமே ஆவியில இருந்துதான். வலதுபுறம் இடதுபுறம் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாமே இனிமே ஆவியில இருந்துதான் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லலாம். ஓகே. என்ன பாருங்க, என்ன பாருங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இங்க இருதயம் என்று சொல்லும் போது இருதயத்தை அவர் சொல்லல, சிந்தையை சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. இருதயம் மீட்கப்பட்டு விட்டது, ஆவி மீட்கப்பட்டு விட்டது. இனிமே ஆவிக்கும் ஆத்மாவுக்குத்தான் கனெக்ஷன். என் ஆத்மா வாழ்கிற வாழ்வில் தான் நான் இனிமேல் முழுமையாய் வாழ போகின்றேன். ஆமென். நான் சொல்றேன், சொல்லுங்க. என் ஆத்மா வாழ்கிற வாழ்வில் தான் நான் இனிமே முழுமையா வாழ போறேன். ஐயா, அநேகர் எனக்கு தெரியும் ஆத்மா வாழவே இல்லை, சிந்தையில அவங்க வாழ்வுல உயரல, ஆனா அவங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஆபத்து. அவங்க சிந்தை தேவனோட கனெக்ஷனா இல்ல. நியாயப்பிரமாணத்துல சிந்தை தேவனோட சொல்லப்படல. நியாயப்பிரமாண சிந்தைக்கு அடுத்தது அல்ல, நியாயப்பிரமாணம் செய்வதற்கு அடுத்தது. இன்னைக்கு அநேகர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆனா ஆத்மா வாழாதபடி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது என்னைக்கும் ஆபத்து. அதுல கர்த்தர் மகிமைப்பட முடியாது. நல்ல கவனிங்க. எல்லா காவலோடும் உன் சிந்தையை காத்துக்கொள், அப்பொழுது இந்த ஆவியிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று என்ன? பரிசுத்த
ஆவியானவர். ஆவியானவர் எங்க சுத்தமாக்கி இருக்கிறார்? நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்கி இருக்கிறார். இனிமே நம்ம ஆவிக்கும் சிந்தைக்கு தான் கனெக்ஷன். இந்த சிந்தைய காத்துக்கொள்ள காத்துக்கொள்ள, இன்னும் சரியா சொன்னா இந்த சிந்தைய இயேசுவோட இணைக்க இயேசுவை குறித்த வசனத்தோட இணைக்க இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப என்ன அர்த்தம்? ஆவியில எல்லா ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வச்சுட்டாரு. இனிமே உங்களை ஆசீர்வதிக்க போறது கிடையாது. புரிஞ்சுக்குங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்கு உள்ளே உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லல, ஆசீர்வதித்து இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் அவருடைய ஆவியிலிருந்து வந்தது. தேவன் என்னவா இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் அவருடைய ஆவியிலிருந்து வந்தது. யார் மூலம் வந்தது? இயேசு பலியானதின் மூலம் வந்தது. இயேசுவின் கீழ்ப்படிதல் மூலம் வந்தது. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு எப்படி வந்தது? எப்படி வந்துச்சு? இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்து என் ஆவியிலே அறிக்கை செய்த போது என் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியில் இருக்கிற தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார். குமாரனை பலியாக்கினார். குமாரன் ரத்தம் சிந்தினார். இப்பொழுது அவருடைய கீழ்ப்படிதலை, பிதா இயேசு உயிரோடு எழுப்பினதை நான் விசுவாசித்த போது என் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே என் ஆவியில இப்போது இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதம் வெளியே வர்றதுக்கு தான் இந்த சிந்தை. இந்த சிந்தையை காத்துக்கொள்ள 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 என்ன புறப்படும்? ஜீவ ஊற்று புறப்படும். இந்த ஜீவ ஊற்று புறப்பட புறப்பட எங்க இருந்து? ஆவியில இருந்து. எல்லா காவலோடு சிந்தையை காத்துக்கொள், அப்பொழுது உனக்குள் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த சிந்தையை காத்துக்கொள்ளும் போது, இந்த சிந்தையை தேவனோட ஒருமனப்படுத்தும் போது, பிக்ஸ் பண்ணும் போது, உள்ள இருக்கிற ஆவியானவர் உள்ள இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு வெளியே கொண்டு வரும்படி அவர் உதவி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க இப்ப மனதில் எதை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்? ஆவியானவர் புறஜாதிகளையும் ஆகிய எங்களையும் யூதர்களையும் ஒன்றா பிதாவிடத்துல சேர்த்திருக்கிறார். ஒன்று. ஆவியானவர் யூதனை எங்களையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரே சரீரத்துக்குள்ள ஞானஸ்நானம் எடுக்க வச்சு ஒரே ஆவியினால தாகம் தீர்த்திருக்கிறார். 2. 3. அவர்கள் அபிஷேகம் பெற்றது அதே போல எங்களையும் அபிஷேகித்து எங்க இருதயத்தை அவர் சுத்தம் ஆக்கி இருக்கிறார். எங்கள் இருதயத்தை, எங்கள் ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறார். ஆகவே இப்போது என் சிந்தை தேவனோட பரலோகத்துக்கு அடுத்த காரியத்துல இணைய உள்ள இருக்கிற ஆசீர்வாதம் மேனிஃபெஸ்ட் ஆகிறது. அது யாருக்குள்ள? எனக்குள்ளே நிரந்தரமாய் வாசமாய் இருக்கிற ஆவியானவருக்குள்ளே, அவருடைய ஊழியத்திற்குள்ளே உள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு வெளிப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரும் புறஜாதிகள் தான் இன்னைக்கு எனக்கு சப்ஜெக்ட். ஆனா அதுக்கு முன்னால புறஜாதி யூதன் இந்த ரெண்டையும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துட்டேன். கட்டடத்துக்கு எது முக்கியம்? ஃபவுண்டேஷன் தான் முக்கியம். ஃபவுண்டேஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. ஐயா, இயேசு ஃபவுண்டேஷன் இல்லாம, அஸ்திபாரமாக இயேசுவை இல்லாமல் வேற அஸ்திபாரத்தை ஒருவனும் போடக்கூடாது. ஐயா, இன்னைக்கு ஃபவுண்டேஷன் இல்லாத கட்டடம் எக்கச்சக்கமா இருக்கு. ரொம்ப ஆபத்து. அங்க இயேசு குறித்த பிரசங்கம் இருக்காது. இயேசு செஞ்சு முடிச்சதை குறித்த பிரசங்கம் இருக்காது. அது உணர்வுக்கு அடுத்த பிரசங்கமா இருக்கும். அதெல்லாம் ஆபத்து ஐயா. அதை செய்யணும், இதை செய்யணும், நீ அதை செய்யாதனாலதான் ஆசீர்வதிக்க முடியல, நீ நல்லா ஜெபம் இல்ல, நீ நல்லா தேடல, ஆண்டவர் அதனாலதான் உனக்கு வழியை திறக்கல, அப்படிலாம் பிரசங்கம். தட் இஸ் நாட் a right foundation. ஐயா, இயேசு நம்முடைய அஸ்தி பாரம்.
அந்த அஸ்திபாரமாக இயேசுவின் மேலே உங்களை ஆவியானவர் கட்டி கொண்டு வருகிறார். இந்த அஸ்திவாரத்தின் மேல் நாம் கட்டப்படுகிறபடியினால் பெருமழை வரலாம், பெரும் காற்று அடிக்கலாம், நம்மேல மோதலாம், ஆனாலும் நாம் கீழே விழமாட்டோம். ஏனென்றால் அஸ்திவாரமாக இயேசு இருக்கிறார். அவர் என்னை தாங்குகிறார், அவர் என்னை ஏந்துகிறார், அவர் என்னை சுமக்கிறார், அவர் என்னை தப்புவிக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை அடுத்த நிலைமையிலே அவர் என்னை கொண்டு போகிறார். ஆகவேதான் சங்கீதம் 27 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. இயேசு என்ன சொன்னார்? இந்த கல்லின் மேல் சபையை நான் கட்டுவேன். ஆகவே பாதாளத்தின் வாசல் சபையில சரீரத்தில் இணைந்திருக்கிற உங்களை என்னை என்ன செய்வதில்லை, மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. ஓகே, இப்ப புறஜாதிகளுடைய நம்ம ரட்சிப்ப தீர்க்க தரிசனத்துக்குள்ள ஆவியானவர் துவைக்கிறத உங்களுக்கு காமிக்க போறேன். ஆவியானவர் எப்பொழுதுமே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசனத்துல நமக்கு கனெக்ஷன் பண்ணி ஊழியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பிரமாணத்தை உங்களுக்கு கனெக்ட் பண்ணவே மாட்டார். இதைத்தான் நல்லா புரிஞ்சுக்கணும். பிரமாணம் எழுத்துக்குரியது, ஆனா நம்ம ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுருச்சு. உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டது இயேசு, மாம்சத்தில் கொடுக்கப்பட்ட இயேசு. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பிரமாணத்தை சபைக்கு ஆவியானவர் போதிக்க மாட்டாரு. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பிரமாணத்தை சபைக்கு இன்னைக்கு போதிக்கிறாங்கன்னா அவர்கள் மனது திறக்கப்படல, அவர்கள் ஆவியில இருதயத்துல நியாயப்பிரமாணம் என்ற முக்காடி இருக்கிறது. ஆகவே ஆவியானவர் அவங்கள மகிமையின் மேல் மகிமைக்குள்ள நடத்துறது ஊழியத்துல செய்ய மாட்டாரு. ஆவியானவர் எப்போதும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தை புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசிகளுக்கு, புறஜாதிகளாக விசுவாசிகளுக்கு எடுத்து கனெக்ட் பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசிங்கள், அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் போகாது. அவருடைய வாய் சொல்லிற்று, அவருடைய ஆவி அதை சேர்க்கும். அவருடைய வாய் சொல்லிட்டு நான் சொல்லுவேன், நீங்க சொல்லணும் ஆவியானவரை சேர்ப்பார்னு சொல்லணும், நல்ல தெம்பா சொல்லணும். அவருடைய வாய் சொல்லிட்டு ஆவியானவர் அதை சேர்ப்பார். நீங்க ஒண்ணு ஆவியானோட ஐக்கப்பட்டா போதும், ஆவியானவர் உங்களுக்கு எல்லாமே செய்வார். பரிசுத்தமா ஆவியானவர், பலனா ஆவியானவர், பொருளாதாரமா ஆவியானவர், பிள்ளைக காரியமா ஆவியானவர், தொழிலா ஆவியானவர். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் ஆவியானவர் எப்படி சேர்க்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் 15, 14, 15, 16. இங்க பாருங்க, 1, 2, 3 வாசிக்க. தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சத்திரளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. புறஜாதிகளில் நின்று அவர் நாமத்துக்காய் தெரிந்து கொள்ளுகிறதை குறித்து சிமியோன் விவரித்து சொன்னாரே. அடுத்த வசனம், அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. வசனம் காமிக்க நேரம் இல்ல. ஆமோஸ் 9 சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனத்தான் கீழே வாசிக்க போறோம். அடுத்த வசனம், எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடுபடிக்கு. ஓகே, அடுத்து, நான் இதற்கு பின்பு திரும்ப வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர், இவைகளை செய்கிறவரையா புறஜாதிகள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எல்லாவற்றையும் செய்கிறவர். நீங்களும் நானும் இல்ல, கர்த்தர். கரத்தை உயர்த்தி, இது என்ன தீர்க்க தரிசனம்? புறஜாதிகளை குறித்த தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை தாவீது சொன்னத
நமக்கு இப்ப பவுல் எடுத்து காண்பிக்கிறார். தாவீது என்ன சொன்னார்? இதற்கு பின்பு நான் திரும்ப வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து சீர்படுத்தி சபைப்படுத்தி என்ன செய்வேன்? நிலை நிறுத்துவேன். இன்னைக்கு விழுந்து போன தாவீதின் கூடாரனோட எல்லாரும் இந்த ஆராதனை விழுந்து போச்சு, ஆராதனை விழுந்து போச்சு, ஆராதனை தான் தெரியாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க வந்து ஆராதனைய பவுல் சொல்லல, கிருபை விழுந்து போச்சு, அதை மறுபடியும் எடுத்து நிறுத்துவேன். கரத்தை உயர்த்து. கிருபை விழுந்து போச்சு, அதை மறுபடியும் எடுத்து நிறுத்துவேன். வசனம் இருக்கா? நான் வசனம் இல்லாம எனக்கு பேச தெரியாதுங்க. முதலாவது வசனம் ஏசாயா 16:5. ஏசாயா 16:5. Praise the Lord. Hallelujah. ஏசாயா 16:5. Praise the Lord. அப்ப நானே எடுத்துருப்பேன் போல இருக்க சீக்கிரம். Hallelujah. ஏசாயா 16. ஏசாயா 16:5 நான் வாசிக்கிறேன். 1 2 3. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயமாய் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோட வீற்றிருப்பார். தாவீதின் கூடாரம் அங்கே நான் வாசித்தோம். தாவீதின் கூடாரம், விழுந்து போன தாவீதின் கூடாரம். இங்க தாவீதின் கூடாரத்துல என்ன இருக்கு? கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். அப்ப தாவீதின் கூடாரத்துல என்னதான் இருக்கு? கிருபை. தாவீதின் கூடாரத்துல சிங்காசனம் எதுல ஸ்தாபிக்கப்படுமா? கிருபையினாலே ஸ்தாபிக்கப்படும். ஓகே. ஏசாயா 55. அடுத்த இன்னொரு வசனம் ஏசாயா 55. சீக்கிரம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 55:3. 1 2 3 வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின கிருபை இல்ல, நிச்சயமான கிருபை. தாவீதுக்கு எதை கொடுத்தாரா? நிச்சயமான கிருபையை கொடுத்தாரா? அங்க தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் இயேசுவில ரட்சிக்கப்படுற போற மக்களுக்கு நான் ஏற்படுத்துவேன். அப்ப நீங்கள் நான் எதில் ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப தாவீதுக்கு அருளின கிருபை நிச்சயமான கிருபை. தாவீதின் கூடாரத்துல கிருபையின் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. இங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரம். அப்ப எது விழுந்து போச்சு? கிருபையை சாத்தான் நான் பண்ணிட்டான், விழ வச்சுட்டான். ஆனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த கிருபைய நான் மறுபடியும் எழும்ப பண்ணுவேன். ஐயா நல்லா கவனிச்சுங்க. நான் இப்ப சரித்திரத்தை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போறேன். கிருபையை மறுபடியும் எழும்ப பண்ணுவேன். முதல் நூற்றாண்டு சபை இந்த கிருபை குறித்த வெளிச்சத்தை முழுமையாக புரிந்திருந்தது. ஆனாலும் முதல் நூற்றாண்டு சபையிலே இந்த வேதபாரகரும் பரிசேயர்களும் பவுலுக்கு விரோதமாய் பேதுருவுக்கு விரோதமாய் மறுபடியும் பிரமாணத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்து கலக்கினார்கள். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், உங்களை கலக்குகிறவர்கள் எப்பேற்பட்டவர்களாய் இருந்தாலும் அவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். அப்ப யார் கலக்கிறவங்க? இந்த பிரமாணத்தை சபைக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா, அவங்க தான் கலக்கிறவங்க. அப்பொழுதே அவர்கள் பிரமாணத்தை கொண்டு வந்து, புறஜாதி ரட்சிக்கப்பட்டீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதாது, நாங்கள்லாம் யூதர்கள் விருத்த சாதனம் பண்ணி இருக்கிறோம், நீங்களும் விருத்த சாதனம் பண்ணணும்னு சொல்லி கலக்கினார்கள். ஆமென். அப்ப முதல் நூற்றாண்டு சபையிலே கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையின் வெளிச்சம் வந்தது. மோசேயின் மூலம் பிரமாணம் வெளிப்பட்டது. இயேசுவின் மூலம் கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டது. அவருடைய பரிபூரணத்தினால் நான் அதை பற்ற இதை பற்றேன் யோவான் சொல்லல. நல்லா கவனிங்க. அவருடைய பரிபூரணத்தினால் நான் வீட்டை பற்றேன், காரை பற்றேன், ஆஸ்தியை பற்றேன், 100 பவுன் நகையை பற்றேன், சேஃப்டி லாக்கர்ல பணத்தை பற்றேன், அதெல்லாம் சொல்லல. அது எல்லாம் எனக்கு இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆனா அதெல்லாம் எதுக்குள்ள வருது? அதைத்தான் காமிக்க போறேன். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அந்த கிருபைக்குள்ள இது எல்லாம் எனக்கு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அதான் கிருபை.
ஆனா என்ன ஆகி போச்சு? அந்த கூடாரம் விழுந்து போச்சு, கிருபை விழுந்து போச்சு. எவ்வளவு நாளா விழுந்து போச்சுயா? எவ்வளவு வருஷமா விழுந்து போச்சுயா? கிபி 70 சபை யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். அதுக்கு பின்னால கிருபை விழுந்து போச்சுயா. அதுக்கு பின்னால என்ன சபை வந்துச்சு? ரோமன் கேத்தலிக் அந்த சபை தான் வந்துச்சு. விக்கிரக ஆராதனை வந்துச்சு. மனிதர்கள் கண்கள் திறக்கப்படல. அப்பொழுது கர்த்தர் மார்ட்டின் லூத்தரை எழுப்பினார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் எப்பொழுதும் பிரைஸ் தி லார்ட் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர். விசுவாசத்தினாலே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆக விசுவாசம் எதோட சேருது? கிருபையோட சேருது. விசுவாசம் எதோட சேராது? நியாயப்பிரமாணத்தோட சேராது. நியாயப்பிரமாணத்தில் விசுவாசம் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஆகவே அந்த மார்ட்டின் லூத்தர் விசுவாசத்தை குறித்து பேசினார். மறுபடியும் அந்த கிருபையின் கூடாரம் எழும்பல. மறுபடியும் என்னதான் இருந்துச்சு? இந்த பரிசுத்த உபதேசம், நீ அதை பண்ணணும் இதை பண்ணணும், சடங்குகளுக்கு எடுத்த காரியம், அதுதான் ஜான் வெஸ்லி கொண்டு வந்தது. பரிசுத்த போதனை இருந்துச்சு, ஆனா கிருபை குறித்த வெளிச்சம் இல்ல. ஆனா பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, இந்த கிருபையை குறித்த வெளிச்சத்தை